என்னுடைய அண்ணனோட என்னுடைய மனைவி இறந்திருந்தால் ஒரு பொம்பளைக்கு அழகு காலையில் எழுந்தவுடன் சாணம் தெளித்து வாசலை பெருக்க வேண்டும். அப்பேற்பட்ட என்னுடைய அரண்மனை இப்படி சேரும் தகுதியமாக கிடைக்கிறது. என்னுடைய மனைவி இருந்திருந்தால் சுத்தமாக வச்சிருப்பார். என்னுடைய மனைவி யாருக்கு பலி கொடுத்தேன்? உனக்கு பலி கொடுத்தேன். அவள் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய வேண்டும். காட்சி கொடுக்க மட்டும் காட்சி தராதா? உனக்கு எவ்வளவு வேணும்? நான் கேட்டுக்கிறேன். முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கா? ஆமாமா. நான் வேற வீடு கட்டணும். வீடு இல்லாத குடிசை வீட்டுல இருக்கிறேன். எனக்கு ஒரு 10 லட்சம் வாங்கி கொடுறா. மச்சான் உனக்கு எனக்கு வீட்டை முடிச்சா போதும். 5 இருந்தா போதும். 5 ரூபாயா? 5 லட்சம். 5 லட்சம். ஓய் உனக்கு வேணாமா? நீ போயிட்டு உள்ள போடா. தம்பி உனக்கு அப்பா எனக்கு இருக்கறதே போதும் சாமி. உனக்கு ஒரு 10 லட்சம், அவனுக்கு 5 லட்சம். எனக்கு காலைல வண்டிட்டு ஒரு 12,000, போன் ரீசார்ஜ் ஒரு 300 ரூபாய். அது இது போனா ஏமா ஆ மொத்தம் ஒரு 4 லட்சம் கொடுமா. ஆடா உன் கணக்குல தீ வைக்க. அம்மா 5 உன்தி எவ்வளவு? எந்த வண்டிட்டு போயினாரா ரீசார்ஜ் 300 ரூபாய். 12,300. ஏண்டா 10 5 5 5 லட்சத்தி 12,300. ஆனா நீ ஆத்தாக்கிட்ட எவ்வளவு கேக்குற? கணக்குல தீய வைக்க. அட வாந்தி பேதி வர உன்ன. ஏய் பாருடா. பங்கு கோரம். முதல்ல கேட்டுடா. என்னடா வாங்கிட்டு பாத்து வந்து கேக்குற? 2 வருஷமா தான் கேட்டுங்கறேன். 2 வருஷமா கேட்டியா? கொடுக்கலையா? அது ஓனர கேக்குறா. ஏன்டா டேய்? ஆத்தா காசு கொடுக்கல. அட பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி. காட்சி காட்சி கொடுக்குறா. அருள் மளிப்பதாங்க பாரு வண்டியில ஏத்தி. காட்சினால தேர்ல கையும் காலும் அழுத்தி குத்துறல. அதான் காட்சி கொடுத்தா. ஏண்டி? நம்ம குடிக்க மாட்டோமா? காட்சி தரத்துனா அதான் நான் காட்சி. அது எப்படி ஒரு 1.5 டன் weight இருக்குமா? அது குடிக்க மாட்டியா? அதானே. எத்தனை பேர் குட்டிங்கற காட்சி? போடு. ஆடிங்க. என்ன பண்ணா? நீ முதல்ல சாணி போடணும். ஏய் சாணம் தெளிக்க வேண்டாம் வாசல்ல. இந்த வாரா. பிரிக்கணும் தெரி. பார்க்காதே. ஏய் இங்க போறதும் எடுத்துடா. என்னடா யா அம்மா பாவா. ஏய் போடல போல. நம்ம சும்மா கிச்சு நீ. அம்மா மாரிய கண் பாக்குறேன். நீ சாந்தி தெளிப்பாங்க. சாயினா குனிஞ்சு தெளிப்பாங்க. டேய் நீ மந்து வரவே போறா. நான் வந்து இங்க வந்துயா. ஏய் ஏண்டா பரதேசி. ஏய் ஆட்டடா. என்ன பையன் சொல்ற மாதிரி வச்சுக்கிற வைங்க. சாய் போடி போற ஆட்டா போற போடா நீ. வாயில மட்டுக்கோலா. நான் வாயில வேற போடுவேன். ஏய் யாரோ பச்சை சின்ன பையன் சொன்னேன். ஆத்தா வந்து உலகத்தை கட்டி ஆளக்கூடிய உமா பார்வதா. சிவனுடைய இடபாகத்துல இருக்கிறவங்க. அவங்க இந்த வேலையை செஞ்சலாம் பழக்கம் இல்லை. வேற எந்த வேலை செஞ்சாலும் செய்வாங்க. ஆனா இந்த வேலைய நீங்க செஞ்சு காட்டுங்க அவங்க செய்வாங்க. ஏங்க நீ வாடி நீ ஏண்டா மூச்சுக்கு 300 வாட்டு ஆத்தா ஆத்தா ஆத்தான்னு சொல்றா. நான் ஓத்தா கிட்ட பால் குடுறா பாப்போம். கண்டிப்பா அவனை பாதியில வாரிமா போறாங்க தேஞ்சு போய். அவன் நாளைக்கு பிடிப்பான். நீங்க வா வாங்க அப்படியே. ஆத்தா அருகில வரலாம் செய்திராதா? செய்திராதா. வீட்ல இந்த பொட்டை வரல நீ தானே செய்றா. அவன் சொல்ற அளவுக்கு சொல்லு. Ha 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 ha!
கொஞ்ச நாளைக்குன்னா நிலைச்சு வர மாதிரி பாரு, பாதியில போடுற மாதிரி நீங்க பண்ணாத. அக்கினில பேச்சுங்க இருப்போம். அக்கினியா? அக்கினில போட்டா அக்கினி அழிஞ்சிரும் போது. அதுதான் சொல்றேன். அதே மாதிரி நீ அழிஞ்சிருவ. போடா போடா போடா. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். போடா. எல்லாத்தையும் இது எப்போ ஆண்டு அனுபவிச்சிட்டேன். தம்பி படித்திருக்கிறியா? படிப்பா. எங்க ஊர்ல பெரிய படிப்பு தானா? ஐயோ வணக்கம் சார். வணக்கம் தம்பியா. தெரியாத பேசிட்டேன். என்னடியா? என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நானா? பெரிய படிப்பா? பெரிய படிப்பு பொட்ட படிப்பு படிச்சிருக்கேன். இது பொட்ட படிப்பா? பட்ட படிப்பு. ஐயா ஐயா என்ன பேசினா மனசுல வச்சுக்காதீங்க. நான் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு எம்எஸ்சி பிஎட் எம்பிஎல் முடிச்சிருப்பீங்களா? எம்எஸ்சி என்ன மாதிரி வேலை? டீச்சரா? மாதிரி வேலை. அதெல்லாம் ஒரு வேலையா? ஸ்கூல்ல பசங்க நாய் மேய்க்கிறேன் மேய்க்கிறேன். போடா. ஒரு இன்ஜினியரிங் எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் தான் இந்த பிடி கட்டுது. கம்பி போடுறது. ஏய் வேலையா? இன்ஜினியரிங் வேலைன்ற நீ கம்பி கட்டுறதுன்ற? இன்ஜினியரிங் பிடி கட்டுதுனா? ஆமா. எத்தனை இன்ஜினியரிங் இருக்குது? அதுக்கு என்ன கம்பி போடுறது இன்ஜினியரிங் வச்சிருக்கோம். சரிடா ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் முடிச்சிருப்பீங்களா? ஐபிஎஸ்னா அந்த போலீஸ் வேலை கலெக்டர் வேலை. அதெல்லாம் ஒரு வேலையாடா டேய். அதுக்கு மேலடா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். டாக்டர். இந்த ஊசி போடுறது. ஆமா. மாட்டுக்கு வந்து ஊர்ல சேன ஊசி போடுறது. ஏய் அதெல்லாம் ஒரு வேலையா? மாட்டு ஊசி போறது அது வேடா. அதான்டா. மனுஷனே சொல்றேன். தெரியாதுப்பா. 1 லட்சம் 1 லட்சம் சம்பளம். ஐயா. இவ்வளவு கேட்கிறாரு அந்த ஆளு. அதுக்கு மேல மேல அப்பேற்பட்ட படிப்பு என்ன படிப்பு? ஏங்க தவறா பேசாதீங்க. ஒரு வேற படிச்சுக்கிறாங்க. ஐயா ஒருவேளை சிஎம்ஓ மூணாவது வேலை. ஏன் அந்த பதிவு ஆசைப்பட வேலைடா டேய். நீ வரேடா வர. என்னடா பிரதம மந்திரியா? மந்திரி. அதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு இதுக்கு மேல தெரியல. என்னதான் படிச்சுக்கிறேன் ஐயா? என்ன படிப்பு? எங்க ஊர்ல நான் பெரிய படிப்பு. அதான் பால்வாடி. கம்பெனிக்கு அண்ணோட எடுத்து மூஞ்சி மேல அடிச்சு குழப்பிடுவேன். இல்ல பால்வாடி மனுஷன் இல்ல உட்கார் உட்கார் கோவப்படாத. டேய் பால்வாடி படிச்சுக்கிறேன்ற ஆண்டு அனுபவிச்சுட்டேன்ற ஏதோ படிக்காதே இருந்துக்கிற. கல்யாணம் பண்ணிட்டியா சாமியா? இல்ல நான் ஷாக் ஆகணும் இல்லையோ அவர் ஆயே ஆகணும். ஏன்னு கேளு ஐயா. ஊரு ஊரா பொண்ணு தேடுறாப்புலடா அவரு. இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஆவணி மாசம் இறங்க போறாப்புல. ஏய் ஏண்டா ஒரு கல்யாணமா 2 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற தப்பு இல்ல. உன் சாமர்த்தியம் 4 பொண்ணு நீ வச்சு நீ குடம் பண்ணு. நைட்டு பூரா வாய் கஷ்டம். நீ கஷ்டப்படுற. காலையில போனா கை கஷ்டம். உழைப்பு 2 உழைப்பு வாய்க்கிற. என்ன தப்பு இல்ல. 4 பொண்டாட்டி வீட்டை கட்டி விட்டுட்டு இங்க கொட்டாவில் வந்தா 7 பொம்பளை சூத்து மாதிரி தூக்கி கிடக்குறீங்க. 7 பேர்லாம் கிடையாது. 4 பேர் தான். அதுல 3 ஆண் செலக்டட். ஏன் 3 விட்டுட்ட? அதுல ஒன்னு துட்டு கேக்குறான், ஒன்னு மிலி கேக்குறான், ஒன்னு சுத்தமா செட்டாவே இல்ல எனக்கு. அத பார்த்தாலே அடே மூஞ்சி மாதிரி ஆயிடுது. இங்க 4 வீட்ல 4. ஆமா 8. இன்னும் எத்தனை கல்யாணம் பண்றத வித்தியாசம்? ஒன்னு சேர்த்து 9 பண்ணலாம்ங்கறேன். என்ன எடுத்து 9 ஆகிடு முதல்ல. ஒன்னு கிடையா? இன்னொரு கல்யாணம் சேர்த்து 9 பண்ணலாம்ங்கறேன் நான். அந்த நம்பர் உன் கால்ல புடிச்சிச்சுடா. நான் பண்றதே. சரி. புடிச்சாங்கறியா? அடே டைட்டா நீ விட மாட்டீங்க. ஐயா சும்மா சொல்ல கூடாதுங்க. க்ளீன் பண்றேன் சுத்தம் பண்ணிடுறேன். சும்மா சொல்ல கூடாதுங்க. இந்த உங்க காவலாளி என்னன்னா எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக்குறான். என்னன்னா ஆத்தாவணி அடிச்சு இடிச்சு நீ கஷ்டப்படுத்தி இந்த அரண்மனையை பெருக்குன்ன. ஆனா அம்மா அரண்மனை உள்ள மட்டும் தான் பெருக்குச்சு. ஆனா உங்க காவலாளி சும்மா சொல்ல கூடாது. அரண்மனை சுத்தி இருக்கிற குப்பை எல்லாத்தையும் பொறுக்கி 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 மொத்தத்தையும் அவங்க பொறுக்கி குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணிட்டான். பெரிய சும்மா சொல்லுங்க. சுத்தம் சோறு போடும். பொரியல் யாரு வந்து கொக்கா வைப்பாளா? நாடா விட்டாலும் தன் தசையாடும். அதை வச்சிருக்க கொஞ்சமாதிரி குழந்தைதான் பயந்துச்சு. இப்ப யாரா குழந்தை குழந்தை சிரிக்க முடியுதா? அது ஒரிஜினல் தான்டா.
பையா திரும்ப வடிவேலு நாய்கள் ஜாக்கிரதை படம் எடுத்தார் பாத்தியா? அதே மாதிரி சூப்பரா ஏங்க, ஆத்த ஓடு ஓடுன்னு வேலை வாங்கினியே, ஆத்த வேலை செய்வே இல்ல. எல்லா குப்பையும் மாத்தினேன். நான் மரமா வேற பழிக்கு கேட்கலாம் ஆனது. கொட்டினா சுத்தமாயிடும். எத்துமா எங்க கொட்டுத்தியா? கேக்குறாமச்சா கேள்வி. ஏண்டா எங்க கொட்டுதுன்னு கேக்குறியா? தலையில கொட்டான். உங்க ஐயா வீட்டுக்கு போய் ஒரு ஆடு ஒரு 4 எத்தனை வந்து அவர் காலில் கட்டு தயம் வச்சு துண்டு உனக்கு காலில் இருந்து ஏறில் முடிச்சுட்டு போலாம் அவரை. கருவாடு புல்லுமாடு பொங்கசோறு மாத்திர துண்டியாடி எப்படியா ஆத்தாங்க கணத்துல போடுங்க 4 மூணுல 4 கிளம்பிங்குது. நம்ம அவனை வைக்க மாட்டேன் எறும்பு நாய் வெட்ட மாட்டேன். இந்த மாரி எந்த மூல கிளம்பினாலும் சரி உம்மால 4 எந்த இருக்குன்னா வச்சுக்க ஆத்தா இவன் ஒண்ணா பாரு அந்த மாதிரி வர ஆத்தாலும் ஓடிடுவா. அதே மாதிரி 4 ஆத்துல ஒண்ணு இல்லைன்னா வச்சுக்க நீ இருக்கவே மாட்டேன். ராகவனி ஏன்டா கோபப்படுற? இந்த ஆத்தா என்ன வேலை பண்றா? அவன் நம்ம கியா முயா நம்புறான். ஏய் கியா முயா நைட்டுங்கறம்மா. டேய் லாலா இப்போ எதுக்கு நிறுத்துற? போடா ஏங்க ஆத்தா போட்டு போட்டு பாத்தியா? தெரியா நல்லா தெரியுதுடா. தெரியல பாத்தியா? ஒரு 4 வருஷம் மாதிரி போன வச்சு நாமக்குறா. உன் கால்ல கூட மீறா. அத நாமக்கட்டா. நான் பதில போன திருவத்திரடா. சரிடா. ஒரு நாள் ஆத்தா என்ன செஞ்சா? என்ன வேலை? மாநகராட்சியில ப்ளீச்சிங் போட்டு போற வேலை செஞ்சா. அந்த வேலையை இங்க போடுறாங்க. அடே இவ கார்ப்பரேஷன்ல வேலை செய்றவளா? இவள போய் ஆத்தான்னு சொல்லிட்டு நான் ஏன் முன்னாடி பலி கொடுத்தேன்? ஆடாங்க டேய் உங்களுக்கு வர்ற அறிவு கம்யூனிட்டி ஆத்தா போய் ப்ளீச்சிங் பவுடர் போச்சு மாநகராட்சி. அவன் மூஞ்ச போறையா அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி கூட்டு காட்டு இது கோலமா இல்ல அழகு கோலமானு ஏ பாத்தே விட்டு இருக்கியா? ஏய் தெரியுமா? அது போட்டா ஏ பாத்தே எப்படி இருக்கியா? என்னடா இது? தெரியல இந்த சொட்டு தெரியுமா?
ஆமா பணக்காரங்களே ஆமா அந்த சோத்துக்குள்ள போட்டு வச்சுக்கிறான் ஆ. தெரியலையா தெரியல அதுல கீயா நான் ரெண்டு பக்கமும் குடுண்டாக்கிட்டா அது ஒண்ணு இல்ல ஆ. பழைய பேரை பேசுறா ஆ. பவுன் பவுன் ஆறு இருக்குல்ல ஆ. அந்த ஆர்னியா